பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 327வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 327வது நாளில் மிகவும் பிரபல்யமாகி பெரிய அழிவுகளுக்கு உள்ளாகி இருப்பது மேற்கு கரை. நேற்று நான் என்னுடைய பதிவில் சொன்னேன், இஸ்ரேலிய இராணுவத்தினர் இப்பொழுது நாம் கவனம் செலுத்த வேண்டியது மேற்கு கரை என்று சொன்னார்கள். அதேபோல சின்பத் மேற்கு கரையிலே மிகவும் அதிகமான போராளிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். அதேபோல ஏராளமான ஆயுதங்களும் மேற்கு கரையை நோக்கி வந்திருக்கிறது. இஸ்ரேலின் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்பது மேற்கு கரையில் இருந்தான் வரும் என்பதை அவர் சொன்னார். நாமும் அதை அடிக்கடி சின்பத்துடைய இந்த தகவலை சொல்லி வருகின்றோம். இப்போ நேற்றே மேற்கு கரையில் தரைவழி தாக்குதலையும் வான்வழி தாக்குதலையும் ஒன்று போலவே தொடங்கி இருக்கிறார்கள். அது ஜெனின் பகுதியிலும் துல்காம் பகுதியிலும் அதிகமாக நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் தரைவழி தாக்குதலை நடத்திவிட்டு திரும்ப வரும்போது பாலஸ்தீன முஜாஹிதுகள் இவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து இருக்கிறார்கள். இவர்கள் வந்த வாகனங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். 11 பாலஸ்தீனர்களை இவர்கள் ஜெனினிலையும் துல்காம் பகுதியிலும் கொலை செய்துவிட்டு 22 பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள். திரும்பி வரும்போது ஏற்பட்ட தாக்குதலில் இவர்களில் ஏறத்தாழ ஒரு 80 பேர் காயம்பட்டிருப்பார்கள், சிலர் இறந்திருப்பார்கள். இஸ்ரேலிய மீடியாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அவர்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக சொல்வதில்லை. காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் மிகவும் குறைவாகவே காட்டுவார்கள். எப்போதாவது நேற்று அவர்களுடைய மருத்துவமனைகள் 2 செய்திகளை வெளியிட்டது போல அவர்கள் ஒரு ஆதங்கத்தில் தான் வெளியிடுகிறார்கள். இவ்வளவு பேர் காயம்பட்டு வருகிறார்கள், இது இந்த இஸ்ரேலிய மக்களுக்கு தெரிகிறதா இல்லையா? ஏன் இவர்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய் இப்படி வாழ்க்கைகளை பாழாக்குவதை நிறுத்த மாட்டார்களா என்ற ஆதங்கத்தில் வெளியிடுகின்ற உண்மைகள் தான் அந்த தகவல்கள். நேற்று ஒரு 6000 பேரை குறிப்பிட்டிருந்தார்கள். இதில் பலர் காயம்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நத்தியான்ஹூ உடனேயே மீடியாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உத்தரவை போட்டு, எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் யாரும் தகவல்களை வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை மனதில் கொண்டு இஸ்ரேல் ஹட்ஸ் என்ற இவர்களுடைய பாதுகாப்பு துறையில் உள்ள ஒரு அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார், நாம் மேற்கு கரையிலும் ஒரு காசாவை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாம் அழிந்து போவோம். காசாவில் எப்படி கட்டுமானங்களை அழித்தோமோ அதே போல மேற்கு கரையிலும் இருக்கின்ற கட்டுமானங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நேற்று பல குடியிருப்புகளை குண்டுகளை போட்டு அழித்திருக்கிறார்கள். இது காலந்தாழ்த்த ஒரு புத்திதான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே போராளிகள், நான் 2 நாட்களாகவே சொல்லி வருகின்ற போராளிகள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையிலே இருக்கக்கூடிய அந்த பண்டேரிகளின் குடியிருப்புகளை, செட்லேஸுடைய குடியிருப்புகளை தாக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் பென்கொரியன் ஏர்போர்ட்டிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். ஒரு தகவலின்படி இதுவரைக்கும் 2 லட்சம் பேர் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருப்பார்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தகவல் அதிரடி தாக்குதலுக்கு பின்னர். ஏற்கனவே அங்குள்ள குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்று பெற்றோர்கள் சொல்வதையும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். அதே போல இவர்கள் துல்காம் பகுதியிலே சென்று கபலீகரங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 3 பேர் ஹமாஸ் போராளிகள் ஷஹீதானதாக ஹமாஸை அறிக்கை விடுகிறது. ஆனால் 11 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டதாக ஹமாஸ் அறிக்கை விட்டிருக்கிறது. ஹமாஸுடைய அறிக்கை நேற்று 39 வீடியோக்களாக வந்திருக்கிறது. காசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் நடந்த அந்த தாக்குதல்களை பற்றிய வீடியோ. இந்த 2லும் குறையாமல் நம்மளுடைய கணக்குப்படி ஒரு 100 அல்லது 150 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலி மீடியா அதையெல்லாம் ஒன்றும் கண்டுகொள்வதே இல்லை. அடுத்து அல் அஸ்கா மார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புது அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அல் அக்ஸா மார்டர்ஸ் பிரிகேட்ஸ் தான் இருந்தார்கள். இப்பொழுது இவர்கள் மேற்கு கரையில் கொடுக்கின்ற அழுத்தங்களால் அல் அக்ஸா பள்ளிவாசலை நாங்கள் மீட்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களும் முஜாஹிதீன் பிரிகேட்ஸோடும் அல் காசம் பிரிகேட்ஸோடும் சேர்ந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதனால் சியோனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் இராணுவத்தினர் அழிக்கப்பட்டதை ஒரு 4 முறையாக இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 88 பேர் வரைக்கும் ஒத்துக்கொண்டிருக்கிறது என்பது அல் மயாதீன், மெஹர் நியூஸ் போன்றவை தருகின்ற தகவல். அடுத்தது ஹமாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள்
மீண்டும் டேரல் பலா, கான் யூனூஸ், அல் ஜைத்தூன் ஆகிய பகுதிகளில் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள். நேற்று 31 பேர் இறந்திருக்கிறார்கள். நேற்றோடு ஷஹீதானவர்கள் எண்ணிக்கை 40,534, காயம்பட்டவர்கள் 93,778. இன்னும் 4 பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆகவே இதுவரைக்கும் இவர்களால் கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள் 175. உருவா என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி, அவர்கள் தொண்டு செய்ய உலகம் முழுவதும் இருந்து வந்தவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்ய வந்தவர்களே நேற்று 27 பேரை கொலை செய்தார்கள் என்ற தகவலை நான் சொன்னேன். இன்று 30 பேரை அதில் அளித்து இருக்கிறார்கள். இவர்கள் கிடைக்கின்ற உதவிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு பெரும் தொண்டு நிறுவனம், அதீதமான மக்கள் சேவை செய்கின்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தையும் இவர்கள் அளிக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்து ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை நேற்று நடத்தி இருக்கிறது. தெல்லல் ஹவாவில் ஒரு ஆம்புஷ், 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டார்கள். அவற்றையெல்லாம் சேர்த்துதான் 39 வீடியோக்களை அளித்திருக்கிறது, வெளியிட்டு இருக்கிறது. இதுல பாலஸ்தீன் முஜாஹிதுகளுடைய சண்டை போடும் விதத்தை பார்க்கின்ற போது எல்லா நோக்கர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய உணர்வு, த ஸ்பிரிட் ஆஃப் அட்டாக் இன்னும் மேலோங்கியே நிற்கிறது. 327 நாட்களாக அந்த இடத்தை தொடர்ந்து குண்டு போட்டும் ஒரு சின்ன கார்பரேஷன், ஒரு சின்ன கார்பரேஷன்ல லட்சத்துக்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசி ஆகிவிட்டது. ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது குறையாமல் 10 குண்டுகள் விழாத ஒரு அங்கலம் கூட காசாலி இருக்காது என்பது கணக்கு. இப்பவும் இஸ்ரேல், அமெரிக்கா 5 கப்பல்களில் 50,000 டன் குண்டுகளை அனுப்பியிருக்கிறது. அவையெல்லாம் நமீபியா போர்ட்டுக்கு வந்தபோது, நமீபியா இனி இங்கிருந்து உங்களை அனுப்ப முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இந்த அளவுக்கு அமெரிக்காவின் குண்டுகள் தான் இந்த மக்களை அழித்துக் கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் நேற்று தல்லல் ஹவாவிலும் கான் யூனிஸிலும் நடந்த ஆம்புஷுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி ஹெர்சி ஹெல்வி, நாங்கள் இனி வெஸ்ட் பேங்குக்கு போகிறோம், இங்கே எங்களுடைய நடவடிக்கைகளை முடிவு செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ரஃபாவிலும் வாங்கிய அடியில் இருந்து வெளியே போகிறார்கள். இனி பிலாடெல்பியா, நெட்சாரிம் ஆக்சிஸ், இந்த ரெண்டும் மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளாகி வருகிறது. என்ன வந்தாலும் நெட்சாரிமை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று நத்தியானுகு சொன்னார். ஆனால் நேற்று ஹெர்சி ஹெல்வி சொல்லியிருக்கிறார், நாம் நெட்சாரிமை பாதுகாக்க முடியாது, பிலாடெல்பியாவை வேண்டுமானால் நமது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது, நமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதை பற்றி ஆலோசிக்கலாம் என்று. அதற்கு எஸ்பெக்ட் பிரிக் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீ நெட்சாரிமையாவது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம், பிலாடெல்பியாவில் எகிப்து தன்னுடைய கோரமுகத்தை காட்டியது என்று சொன்னால் நீ அங்கும் எதையும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்பொழுது உன்னுடைய பாலிசி எல்லாம் அதிகமான அரபு நாடுகளை இங்கே இந்த யுத்தத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கிறது. அடுத்தது யூனிட் 6310 என்ற ஒரு யூனிட், அது அல் ஜைத்தூன் பகுதிகளில், காசாவில் அல் ஜைத்தூன் பகுதிகளில் சுற்றி கொண்டிருந்திருக்கிறது. அதை அழகாக ஒரு டனலுக்குள்ளால் கொண்டு வந்து அதை பூபி டிராப் என்ற பாணியில் அதை ப்ளோ பண்ணி இருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். ஆக என்னுடைய கணக்குப்படி இப்பொழுது காசாவில் இவர்கள் அப்பாய்களை கொலை செய்வதை விட இவர்கள் இழக்கின்ற இராணுவத்தினர் எண்ணிக்கை அதிகம். இனி ஹிஸ்புல்லாக்கு வந்தோம் என்று சொன்னால், ஹிஸ்புல்லா நேற்று 150 ராக்கெட்டுகளை ஏறி இருக்கிறது. தன்னுடைய வழக்கமான தாக்குதல்களில் 3 குடியிருப்புகளை அது முற்றாக அழித்திருக்கிறது, அல்லது அதிலிருந்து மக்கள் ஓடிவிட்டார்கள், அந்த குடியிருப்புகளை அழித்திருக்கிறது. நீங்கள் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலை எப்போதாவது வீடியோக்களில் பார்த்தால் ஒன்று தெரியும், அது ஏறத்தாழ ஒரு முக்கால்வாசி காசாவாக காட்சி தருகிறது. மக்களும் இல்லை, கட்டிடங்களும் இல்லை, நிலவெளிகள் எல்லாம், விவசாய கலனிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு சாம்பல்களாக கிடக்கிறது. அடுத்தது அவர்கள் தேவ் பேரக்ஸ் என்ற ஒரு இராணுவத்தினுடைய குடியிருப்பு பகுதியை, இராணுவத்தினுடைய பாசறையை தாக்கி இருக்கிறார்கள். அதுல த கேதரிங் ஆஃப் ஜியோனிஸ்ட் சோல்ஜர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள், அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேலுக்கு இப்பொழுது பெரிதாக பயன்பட்டு கொண்டிருந்த ஸ்பை பலூன் ஒன்றை வேலை செய்யாமல் கீழே இறக்கி இருக்கிறார்கள். அது இப்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய கைகளில் இருக்கிறது. அடுத்து நெட்டூசா என்ற பேரக்ஸ் நேற்றும் தாக்கினார்கள், இன்றும் தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். அதிலும் நிறைய சேதாரங்கள் வந்ததாக இஸ்ரேல் 3 அறிக்கைகளாக அதை வெளியிடுகிறது. 3 பேர் இறந்தார்கள், 11 பேர் காயம்பட்டார்கள் என்று ஒரு அறிக்கை. அதன் பிறகு 3 மணி நேரம் கழித்து இல்லை, இறந்தது 6 பேர், 22 பேர் காயம்பட்டார்கள் என்று மாலையில்
இல்லை, இறந்த 12 பேர், காயம்பட்டவர்கள் 40 தாண்டும் என்று சொல்லியிருக்கிறது இஸ்ரேலுடைய அறிக்கை. அடுத்தது பெய்ட் ஹக் என்ற இது வழக்கம், பெய்ட் ஹிலல் என்ற பகுதியை அவர்கள் வழக்கமாக தாக்குவார்கள், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அங்கிருந்த குடியிருப்புகளும் போயிருக்கிறது. நாம் இந்த நித்திய நிகழ்வுகளை பார்க்கின்ற போது ஒரு விஷயத்தை நமது பொது புத்தியில் இருந்து மறக்கடிக்க ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய வேவு பார்க்கும் தளமாகவும் மொசாதுடைய ஹெட் குவார்டர்ஸ் போல செயல்பட்டதும், ஷாபக் என்ற அதனுடைய இன்னொரு உளவுத்துறையின் தலைமையகமும், அடுத்தது சின்பத் என்ற உள்நாட்டு உளவுத்துறையின் தலைமையகமும் குடியிருந்த இடம்தான் யூனிட் 8200. இதை ஞாயிற்றுக்கிழமை தாக்கியது. ஆனால் நேற்று வியாழக்கிழமைதான் அதில் இருந்த கமாண்டரும் அந்த கமாண்டருக்கு உதவியாக இருந்த பலரும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று இஸ்ரேல் சொல்லவில்லை, அமெரிக்கா அறிவித்தது. அப்பொழுது நான் சொன்னேன் உங்களிடத்தில், அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுடைய பிணங்களை காட்டுவார்கள் இஸ்ரேல், ஆனால் காட்டவில்லை. காயம்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருப்பார்கள், அதே மருத்துவமனைகளை இப்பொழுது அறிக்கைகள் வழியாக சொல்லுகின்றன. அதுவும் இன்றளவும் அதுவும் வரவில்லை. அப்படியானால் இவர்களுடைய நிலை என்ன? சில இஸ்ரேலிய ஊடகங்கள் இவர்களை கடத்தி சென்றிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த யூனிட் 8200 முழுக்க ஜோர்டானுடைய உதவியோடு இயங்கியது, அவர்கள் ஏதாவது செய்திருக்கலாம் என்று. ஆனால் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் டைரக்டாக இருந்தது, இவர்கள் அழிந்திருக்கதான் வாய்ப்பு இருக்கிறது என்று இப்பொழுது பைடன் இல்ல, அமெரிக்காவில் வரக்கூடிய ஊடகங்கள் அவர்கள் இறந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது. இவ்வளவு லாவகமான ஒரு அறிக்கை பாருங்கள். அவர்களுடைய முக்கியமான ஒரு ஹெட் குவார்டர்ஸ் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இருப்பவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, காணாமல் போனவர்களா, இறந்தவர்களா என்றால் அவர்களுடைய பிணத்தை காட்டியிருப்பார். ஆகவே அங்கே ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. இவர்கள் சாகாதவர்களை 1200 பேர் இறந்தார்கள் என்று அக்டோபர் 7 அவசர பிரகடனம் செய்தவர்கள். அதன் பிறகு நமக்கு மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதீர் கேட்டார், 1200 பேரை ஹமாஸ் கொண்டு விட்டார்கள், குழந்தைகள் கழுத்தை அறுத்தார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள் என்கிறாயே, அவர்களுடைய போட்டோவை காட்டு, அவர்களுடைய புகைப்படங்களை காட்டு. ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் புகைப்படங்களை உடனே வெளியிடுகின்ற நீ இதில் ஏன் நீ செய்யவில்லை என்று கேட்டார். அதன் பிறகு அதை அப்படியே அமுக்கி வாசிக்கிறது இஸ்ரேல். ஆனால் மலேசியா அதோடு விடவில்லை, சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்ந்து அதன் பிறகு அதற்கு துணையாக வந்த மற்ற நாடுகளோடும் சேர்த்து ஐக்கிய நாடு சபையில் இது ஒரு பொய் என்று சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு நத்தியானு பேசுகின்ற இடத்தில் எல்லாம் அக்டோபர் 7 ஒரு ஹோலோகாஸ்ட் என்று சொல்லி மொத்தத்தையும் மறைத்துவிட முயற்சி செய்கிறாரே தவிர உண்மை வெளிவரவில்லை. ஆகவே இவர்கள் பொது புத்தியில் இருந்து பொதுமக்களின் மனதில் இருந்து மறைக்க விரும்புகின்ற யூனிட் 8200 என்ன ஆனது? ஹிஸ்புல்லாவினுடைய ஞாயிற்றுக்கிழமை தாக்குதல் நடந்த மிகப்பெரிய வெற்றியாக பேசப்படுகிற இந்த யூனிட் 8200 மீதான தாக்குதல் முற்றாக அளிக்கப்பட்டு இருக்கிறது என்ற உண்மை இன்னும் ஊடகங்களை சுற்றி கொண்டே வருகிறது. அடுத்து சர்வதேச அளவில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஹிஸ்புல்லா தன்னுடைய வழக்கமான இலக்குகளை தாக்கி இருக்கிறது. அதனுடைய பட்டியல் மிகவும் நீளமாக இருக்கிறது. அதை நாம் அடிக்கடி சொல்வதால் இன்று விட்டு விடுகிறோம். சிரியாவிலே திடீரென்று ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலாகத்தான் இருக்கும். அது ஒரு ட்ரோன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி விழுந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அது சிரியாவுடைய நியூஸ் பேப்பர் எல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் தான் வந்தது, நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்லுகிறது. அடுத்தது டர்க்கி எகிப்தோடு பேசுகிறது. என்ன பேசுகிறது என்று சொன்னால், உரிய நேரத்தை பார்த்து அல் அக்ஸா மீட்பு போரில் நாமும் கலந்து கொள்ள வேண்டியதான் என்று பேசியிருக்கிறது. இது இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கிறது. அடுத்தது ஜோர்டான் வேலி. இப்பொழுது இவர்களுக்கு எப்படி மேற்கு கரை வந்திருக்கிறதோ, தலைவலி ஆகி இருக்கிறதோ, அதே போல ஜோர்டான் வேலியும் தலைவலி ஆகிறது. ஜோர்டானுக்கு ஒரு பலம் உண்டு. என்னவென்று சொன்னால், அங்கே 13,000 ஹிஸ்புல்லாவினுடைய கேடஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் இருக்கின்றார்கள். அவர்களின் கைகளுக்கு போதுமான அளவுக்கு ஆயுதம் போய்விட்டதாக தெரிகிறது. ஜோர்டான், நான் ஒரு 4 நாட்களாகவே சொல்லி வருகிறேன், ஜோர்டானுடைய இப்பொழுது அறிக்கை எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பது மட்டுமல்ல, இஸ்ரேலை மறுப்பது மட்டுமல்ல, இனி நீ ஒன்றும் அரபு நாடுகளை கையிலே வைத்துக் கொண்டு எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க முடியாது என்று அறிவித்ததில் இருந்து ஜோர்டானுடைய வேலைகள் மிகவும் ஆழமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் நாம் அடிக்கோட்டு விட்டு காட்டி வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஜோர்டானிடம் கடைசியாக சொன்னது, நீ உதவி செய்ய வேண்டும், இல்லைனால் வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். உன்னுடைய ஏவுகணைகளை, உன்னுடைய வான்வெளி தடைகளை இயக்கி நாங்கள் தாக்கும் போது நீ ஏதாவது செய்தால் எங்களுடைய இயக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், முதலில் நாங்கள் ஜோர்டானை தாக்குவோம், அதன் பிறகு ஜோர்டானின் தளத்திலிருந்து நாங்கள் தாக்குவோம் என்று. இப்பொழுது இதற்கு முன்னால் நடந்த ஈரானுடைய தாக்குதல், ஈரானில் இருந்து 1500 கிலோமீட்டர் பறந்து வந்து மிசில்கள் டெல்லவீவிலையும் இதர முக்கிய தளங்களையும் தாக்க வேண்டியது இருந்தது. அதை முதலில் நாங்கள் எல்லாத்தையும் முன்னோரையும் நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னவர்கள்
கடைசியில் 99% எங்களை வந்து தாக்கியது என்று ஒத்துக்கொண்டார்கள். இப்பொழுது ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை முற்றாக மாற்றிக்கொண்டது. வெஸ்ட் பேங்க், ஜோர்டான் இங்கு இருந்து தாக்குதலை நடத்துவது, ஹிஸ்புல்லாவை அதிகமாக தாக்குதல் டீப்பர் அண்ட் ஒய்டர் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அந்த வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை கொண்டு செல்வது என்ன முடிவு செய்திருக்கிறது. நேற்று ஜோர்டான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்ட போது தோஹா பேச்சுவார்த்தைக்கு கத்தருடைய தலைவரை கூப்பிட்ட போது அது சொல்லியிருக்கிறார் எனக்கு என்ன போஸ்ட்மேன் வேலையா கொடுத்துருக்கீங்க, நீங்க எல்லாம் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுது, அவங்கள்ட்ட கேட்டு சொல்லு, அவங்க தரக்கூடிய தகவல்களை இவங்கள்ட்ட சொல்லுது, கடைசியில் ஒருத்தரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வீர்கள். இனி நான் அந்த போஸ்ட்மேன் வேலையை பார்க்க முடியாது, இதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இனி நான் அந்த போஸ்ட்மேன் வேலையை பார்க்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆக கடைசியாக அமெரிக்காவினுடைய 500வது கப்பல் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வழியில் பல நாடுகளும் தங்களுடைய துறைமுகத்துக்கு வந்து ரீஃபியூவல் பண்ணாம திரும்பியும் எரிபொருளை ஊட்டாமல் அது அங்கிருந்து கிளம்ப முடியாது, நாங்கள் எரிபொருளை தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சர்வதேச அளவில் குறிப்பாக அரபு நாடுகளுக்குள்ளால் ஒரு சரியான ஒற்றுமை வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒற்றுமையை இஸ்ரேலை அழிப்பதற்கு போதுமானதாகும். இதற்கு எல்லாம் ஒட்டுமொத்தமான காரணம் ஈரான் தான் என்று இஸ்ரேல் ஈரானையே பழித்துக் கொண்டு இருக்கிறது. ஈரானை எப்படியேனும் அமெரிக்கா தாக்கிவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறது. ஆனால் அமெரிக்கா we are standing with இஸ்ரேல், நாங்கள் இஸ்ரேலோடு நிற்போமே தவிர எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.